பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடும் அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அளித்த ஜாக்பாட் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தமிழக வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று கவலை தெரிவித்துள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என்ற சகல துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டின் தலைநகரில் உலக தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியமானது என்றும், விமான நிலையத்தை வேண்டாம் என்று தாவேக் அரசு மறுத்திருப்பது மாற்றமல்ல, பெருத்த ஏமாற்றம் என்று மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சாத்தியமுள்ள அனைத்து மாற்று இடங்களையும் கவனமாக பரிசீலித்த பின்புதான் விமான நிலையம் அமைப்பதற்கு பரந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று கூறிய அவர், புதிய அரசு மீண்டும் வேறு இடத்தை தேர்வு செய்து பணிகள் தொடங்கும் முன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியே மொத்தமாக டிராப் ஆகிவிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக திராவிட மாடல் ஆட்சியில் இருந்த தமிழ்நாடு கடைசி இடத்திற்கு தள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுத்த மு.க.ஸ்டாலின், முதலமைச்சரின் அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அளித்த ஜாக்பாட் என்று விமர்சித்துள்ளார். தொழில் வளர்ச்சி இல்லாமல் $1 டிரில்லியன், $1.5 டிரில்லியன் என்ற பொருளாதார வளர்ச்சி இலக்குகள் சாத்தியமே இல்லை என்று கூறிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், எந்த யோசனையும் ஆலோசனைகளும் இல்லாமல் தாவேக் அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை தகர்க்கும் பேரிடி என்று சாடியுள்ளார்.